தேவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 32வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்நாள் முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தவும், இன்றைய நாளில் நாம் முன்னெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறைவன் உடனிருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிரால் நிரப்பும்படியாக இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் சபரிமுத்து அந்தோணியம்மாள் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். அந்தோணிசாமி, ஆரோக்கிய அந்தோணியம்மாள் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், லெல்லிஸ் பிரசன்னாவுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆலன் நன்கு படிக்க வேண்டி இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜான் ஏர்னஸ்ட் தனது பிறந்த நாளில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் அன்புமணி, ஷீலா குடும்பம் இறைவனுடைய பரிந்துரையால், இறைவனுடைய அருட்துணையால் நல்ல முறையிலே வாழ வேண்டி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மார்டின் ஜோதி, வதனி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலநாதன், ஜெசி குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆல்பர்ட் கென்னடி பிரகாஷ், நிர்மலா குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரித்த ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெயா ஜேம்ஸ் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மரித்த ஆண்டோ வின்சென்ட், சி மார்டின், மரிய தங்கப்பன் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அலோசியஸ் அடைக்கலசாமி, ஜோஸ்பின் மேரி, மரிய ஆரோக்கியம் பிள்ளை, தனம் மங்களமேரி, ரோஸ் மேரி, ஆரோக்கியசாமி, எட்வர்ட் டேனியல், லில்லி டேனியல், மர்சி சந்திரா, அகஸ்டின், நாயகி அம்மாள், தஸ்னேவிஸ், மரிய டொனால், ராபர்ட், சந்திரா, ரஞ்சித் கார், டிவி டிக்சன் சகாயராஜ், ஏஎம் ரபீந்திர பாபு, தியோடர் விஸ்வநாதன், குயினி விஸ்வநாதன், இருதயசாமி, ஏஎம் ரெஜினா, டி தாமஸ், நடராஜன், டிவி ரெஜினா மேரி, டிவி சாம்சன்
இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் நம்ம ஊருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இம்மாதம் மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிற மாதமாக இருக்கிறபடியால் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், உத்தரிக்க நிலையில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலாக மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள்
வீரனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எலியா சொன்னபடியே கைப்பெண் செய்தார். அரசர் முதல் நூலிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை இறைவார்த்தைகள். அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரில் நுழைவாயிலை வந்தடைந்த போது அங்கே ஒரு கைப்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர் வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை. பானையில் கையளவு மாவு, களஞ்சியத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். அதனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, களஞ்சியத்துள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களஞ்சியத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. சொல்வோம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு.
நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. இரண்டாம் வாசகம். பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல்
விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கின்றார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வர். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புறுக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கு உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகி இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 32வது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை பகுதிகள், முதல் வாசகம், இரண்டாம் வாசகம் மற்றும் நற்செய்தி பகுதி, இவை அனைத்துமே கொடுப்பதை பற்றி நமக்கு உணர்த்துகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பெறுவதை காட்டிலும் கொடுப்பதில் நாம் இன்பம் காண வேண்டும். அதான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே ஒரு காணிக்கை பாடல் கூட இருக்கிறது. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நாம் கொடுத்து பழகி கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கொடுக்கிற பொழுது நமக்கு இருக்கிற அந்த மனநிறைவுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய 3 வாசகத்திலும் கொடுத்தலை பற்றி, அதுவும் குறிப்பாக தாராளமாக கொடுத்தலை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன், அவர் பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக, மன்னிக்கும் 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சைரஸ் என்கிற மன்னன், அங்கிருந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் அடிமைகளாக அவன் சிறைப்பிடித்து செல்கிறான். அப்பொழுது அர்மேனிய அந்த நாட்டை சார்ந்த ஒரு மன்னனையும் அவன் சிறைப்பிடிக்கிறான். சிறைப்பிடித்து செல்லுகிற அந்த வேளையிலே ஒவ்வொருவராக அவன் அழைத்து பேசுகிறான். அப்பொழுது அந்த அர்மேனிய நாட்டு அந்த குறுநில மன்னனை அழைத்து அவன் கேட்கிறான், உன் படை வீரர்களை நான் விடுதலை செய்தால் நீ என்ன தருவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அந்த மன்னன் சொல்கிறான், என் கருவூலத்திலிருந்து நிறைய செல்வங்களை நான் உனக்கு தந்து விடுவேன். சிறிது நேரம் பொறுத்து கேட்கிறான், உன்னுடைய படை வீரரையும் உன் பிள்ளைகளையும் நான் விடுதலை செய்தால் நீ என்ன தருவாய்? அப்போ அவன் சொல்றான், என் கருவூலத்திலிருந்து செல்வங்களையும் என்னுடைய நாட்டிலிருந்து பாதியையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி. மீண்டுமாக அவன் சொல்லுகிறான், உன் மனைவியையும் சேர்த்து நான் விடுதலை செய்தேன் என்றால் நீ என்ன தருவாய்? அப்போது அந்த மன்னன் சொல்கிறான், என் கருவூலத்திலிருந்து செல்வங்களையும் என் நாட்டையும் என் உயிரையும் கூட நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை பார்த்து நெகிழ்ந்து போன அந்த சைரஸ் என்கிற மன்னன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்காமல் அந்த அரசனையும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய படை வீரர்கள் எல்லோரையும் அவன் விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறான். கொஞ்ச நாட்கள் சென்றது. அந்த அர்மேனிய நாட்டு மன்னன் தன்னுடைய மனைவியை பார்த்து இப்படியாக கேட்கிறான், அந்த சைரஸ் மன்னனை பார்த்தியா? என்ன ஒரு கம்பீரமான ஒரு மனிதன், என்ன ஒரு வலிமை கொண்ட அந்த மனிதன், அவன் அதிகாரத்துக்கு முன்பாக எல்லாரும் எப்படி இருந்தாங்க பார்த்தியா என்று அவன் தன் மனைவியை பார்த்து கேட்கிறான். இல்லை, நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு. எனக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன என் கணவனை மட்டும்தான் அந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசனுடைய மனைவி சொன்னாலாம். இது ஜெனபோஸ் என்கிற அறிஞர் தனது குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆக பிறருக்காக தன்னை முழுமையாக கொடுக்கிற அந்த அன்பிலே தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வு நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அதன் அடிப்படையிலே தான் இன்று முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கணும். சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு
பஞ்சம் நிலவுகிற ஒரு சூழல், உணவு தட்டுப்பாடு இருக்கிறது. இந்த நேரத்தில் கணவனை இழந்த அந்த ஒரு கைம்பெண் தன் பிள்ளையோடு இருக்கிறாள். அவள் வெளியிலே சென்று தனக்காக எந்த ஒரு பொருளையும் ஈட்ட முடியாத ஒரு சூழல். விவிலியம் தெளிவாக குறிப்பிடுகிறது, இன்னைக்கு ஒரு வேளைக்கு தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பொருள் இருக்கிறது, மாவு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது. இந்த ஒரு வேளை உணவை உண்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன தெரியாது, சாக வேண்டியதான் பட்டினியில். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இறைவாக்கினர் எலியா அந்த பெண்ணிடத்தில் செல்கிறார். போயிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பிட ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறார். உண்மை நிதர்சனத்தை அந்த பெண் எடுத்து சொல்கிறாங்க, எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இதை வைத்து நாங்கள் சமைத்து நானும் என் மகனும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு என்ன கதி தெரியல, சாக வேண்டியதுதான், சாப்பாடு கிடைக்காது. இந்த பாத்திரத்தில் இருக்கிற கடைசியான அளவு மாவு எண்ணெய் அவ்வளோதான். அவ்வளோ உண்மையை எடுத்து சொன்ன பிறகும் இறைவாக்கினர் எலியா என்ன பண்ணுறார், அந்த பெண்ணை சோதிக்கிற ஒரு நோக்கத்தில் என்ன செய்கிறார், சரி சரி பரவாயில்ல, உன்னுடைய நிலைமையெல்லாம் எனக்கு புரியுது, ஆனாலும் கூட முதல்ல எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உன் பிள்ளை சாப்பிட. இந்த பெண் இந்த இடத்துல நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், உனக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ சாக மாட்ட, உனக்கு நிறைய நீ வாழ்நாள் எல்லாம் இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனாலும் கூட நாம இருந்திருந்தால் நிறைய யோசித்து இருப்போம். ஆனால் அந்த சாரிபாத்து கைம்பெண் கடவுள் மீது தன் நம்பிக்கையை வைக்கிறார். போயிட்டு என்ன பண்றாங்க, இறைவாக்கினர் எலியாவுக்கு அவர் கேட்டபடியே அவர் உண்பதற்கு உணவு சமைத்து கொடுக்கிறாள். கடவுளுடைய அந்த அருட்துணை, கடவுளுடைய கருணை அந்த பெண் மீது விழுகிறது. விவிலியம் நமக்கு சொல்லுகிறது, பஞ்சகாலம் முடிகிற வரையிலே அந்த பாத்திரத்தில் இருந்த மாவும் குறையவில்லை, எண்ணெயினுடைய அளவும் குறையவில்லை. ஆக தனக்கு இல்லாவிட்டாலும் நாம் பிறருக்கு என்று கொடுக்கிற பொழுது இறைவன் நம்மை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். இதுதான் உண்மை. எனக்கு நற்செய்தி பகுதியில் கூட நம்ம வாசிக்க கேட்டோம், ஒரு கைம்பெண் காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட எல்லாரையும் காட்டிலும், காணிக்கை போட்ட எல்லாரையும் காட்டிலும் அந்த பெண் செலுத்திய காணிக்கை எல்லாரும் விட அதிகமானது அப்படின்னு ஆண்டவர் அந்த பெண்ணை போற்றுவதற்கு காரணம் இருக்கிறது. கடவுள் மீது அந்த ஏழை கைம்பெண் கொண்டிருந்த அதீத நம்பிக்கை. ஆக இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது இன்றைய நாளிலே நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய 3 சிந்தனை கருத்துக்கள். முதலாவது, நம்மிடத்தில் தாழ்ச்சி என்பது அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த சாரிபாத்து கைம்பெண் நினைத்திருந்தால் இறைவாக்கினர் எலியாவை என்ன பண்ணியிருக்கலாம், விரட்டி இருக்கலாம். நான் எவ்வளவோ சொல்றேன், நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு விரட்டி இருக்கலாம், கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கலாம். அல்லது இந்த நற்செய்தியில் வாசிக்க கேட்ட ஏழை கைம்பெண், வரிசையில் நின்றிருந்த எல்லாரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், நிறைய காசு எடுத்துட்டு வராங்க. அவங்க போட்டது காயின்ஸ் தான், காசுகள். அவங்க ஒருவேளை துணியில் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், பையில் போட்டு எடுத்து வந்திருக்கலாம், கை நிறைய எடுத்து வந்திருக்கலாம். ஏனென்றால் அங்கே சொல்லப்படுகிறது, அவங்க அந்த காணிக்கை பெட்டியில் அந்த காசுகளை போடும்போது எவ்வளோ சத்தம் வருது அப்படின்னு கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம், நிறைய போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆக அந்த அளவுக்கு கை நிறைய அல்லது பை நிறைய காணிக்கை போடுவதற்காக ஒரு பெரிய வரிசையில் நின்று கொண்டு இருக்கிற செல்வந்தர்கள், பணக்காரர்கள் கூட்டத்திற்கு முன்பாக கூனி குறுகி ஆதரவற்ற நிலையில் இந்த பெண் அங்கே நிற்கிறாள். ஆனாலும் கூட கடவுள் ஆலயம் என்று வருகிற பொழுது தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அந்த தன்னையே வருத்தி கொள்கிற ஒரு சூழல், இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஒரு பெரும் பொருட்டாக அவர் பார்க்கவில்லை. ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டு, எப்படிப்பட்ட அவமானங்கள் வந்தாலும் கூட இன்றைய சூழலில் நம்ம வாசிக்க கேட்கிறோம் இல்லையா, இன்றைக்கி எங்கே யூடியூப்பை திறந்தாலும் சரி, எல்லா சேனல்லையும்
இந்த மகாபலிபுரம் பூஞ்சேரியில் இருக்கிற அந்த நரிக்குறவை இனத்திற்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமையை பற்றி, அநீதியை பற்றி தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நிறைய நம்ம வாசிக்க கேட்குறோம். சாப்பாட்டு கூட சமமாக உட்கார்ந்து, ஆலயத்தில் போடுற அன்னதானம் தான், அதை கூட சமமாக உட்கார்ந்து எங்களுக்கு சாப்பிட உரிமை இல்லை என்று அந்த பெண் அனிதா என்கிற அந்த நரிக்குறவ பெண் இன்றைக்கி ஃபுல்லாக யூடியூப் சேனலெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்து தான் அரசாங்கம், அமைச்சர் முதற்கொண்டு முதலமைச்சர் வரையிலே நேரிலே சென்று அவர்கள் குடும்பத்தில் அமர்ந்து அவர்களுக்கான சலுகைகள்லாம் கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி சமுதாயத்தில் கணவனை இழந்த பெண், கைம்பெண், இந்த கூட்டத்தோடு நாம் செல்லுகிற பொழுது எங்கே நிராகரிக்கப்பட்டு விடுவோமோ, எங்கே நம்முடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுமோ என்பதையெல்லாம் நினைக்காமல் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாள். அங்கு சென்று ஆலயத்தில் காணிக்கை பெட்டியில் காசு இடுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பெண்ணிடத்தில் இருந்த அந்த தாழ்ச்சி. இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு எப்படி தன்னை தாழ்த்தி கொண்டார், நாம் வாழ்வு பெறணும் அப்படின்னு சொல்லி. ஆக தாழ்ச்சி என்கிற அந்த பண்பு நம்மிடத்தில் அதிகமாக காணப்படுகிறது என்று சொன்னால், அந்த தாழ்ச்சியின் பொருட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். 2ஆவதாக பார்க்கிறோம், தாராளமாக கொடுக்கிற அந்த பண்பு. சாரிபாத்து கைம்பெண் தாராளமாக கொடுத்தாள், இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிற உண்மையை சொன்னார். அந்த உண்மையை கேட்ட பிறகும் இறைவாக்கினர் தனக்கு உணவு கொடுக்கும்படி அந்த பெண்ணை பணிக்கிறார். அந்த பெண்ணும் மறுப்பு தெரிவிக்காமல் தாராளமாக கொடுக்கிறாள். நற்செய்தியை வாசிக்க கேட்ட இந்த ஏழை கைம்பெண் தனக்கு இருப்பது 2 செப்பு காசுகள் தான். அந்த 2 செப்பு காசுகள் இல்லை என்றால் அன்றைய பொழுதும் அதற்கு பிறகு வருகிற பொழுதிற்குமான உணவு என்பது அல்லது வாழ்வாதாரம் என்பது இல்லை. ஆனாலும் கூட தாராளமாக அந்த 2 காசுகளையும் அவர் காணிக்கை போட்டு விடுவதை நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய அருட்துணையில் நம்பிக்கை கொண்டு அந்த ஏழை கைம்பெண் தாராளமாக செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் தாராளமாய் தன்னை சிலுவையிலே பலியாக்குகிறார், நாம் வாழ்வு பெற்றுக்கொள்ள. ஆக எந்த இடத்திலே தாராள குணம் இருக்கிறதோ அந்த இடத்துல நிச்சயமாக ஒவ்வொருவருக்குமான வாழ்வு என்பது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுதான் 2வது செய்தி. இந்த தாராளத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது ஒரு நடந்த உண்மை சம்பவம். 2ஆம் உலகப் போரின் பொழுது ஹிட்லர் அவருடைய நாசி முகாம், இந்த இடத்துல எல்லாம் நிறைய பேரை சித்திரவதை செய்கிறார்கள். குறிப்பாக அவருடைய ஆட்சிக்கு எதிராக எது எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ, எது எல்லாம் அவருடைய ஆட்சியை கேள்விக்குறியாக்குகிற ஒன்றாக இருக்கிறதோ அதை முழுமையாக அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்பொழுது அவன் சிந்தனைக்கு முதலாவதாக வருவது கத்தோலிக்க திரு அவை. இந்த கத்தோலிக்க திரு அவை ஒரு பெரிய கட்டுமானமாக இருக்கிறது, கட்டமைப்பாக இருக்கிறது. இதிலிருந்து தான் நம்முடைய ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள், நம்முடைய ஆட்சியை எதிர்த்து நிறைய விமர்சனங்கள் வருகிறது. ஆகவே கத்தோலிக்க திரு அவையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஹிட்லர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்க இருக்கிற குருக்களை எல்லாம் கொன்று விடுகிறான். நிறைய குருக்களை தன்னுடைய அந்த நாசி சித்திரவதை முகாமிலே அவன் அடைக்கிறான். எங்கு பார்த்தாலும் வெளியிலே செல்ல முடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட இடங்களில்தான் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அதையும் அவர் எதிர்த்து துணிச்சலோடு நின்று தன்னுடைய வீட்டில் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர் மறைக்கல்வி கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறார். தன்னுடைய வீட்டிலே கீழ் அறையிலே எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒன்று சேர்த்து அவர் போதனைகள் கொடுக்கிறார். அப்படி அந்த இடத்துல மறைக்கல்வி பயின்ற அந்த சிறுவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். போலந்து நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமைகள் எல்லாம் நடக்கிற சூழலில் அந்த தாராள உள்ளம் கொண்ட மனிதர் தன் வீட்டை மக்கள் மறைக்கல்வி பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவ நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தாராளமாக எல்லோரையும் அழைத்து அந்த இடத்துல மறைக்கல்வி கற்றுக்கொள்ள செய்கிறார். அதில் மறைக்கல்வி பயின்ற ஒருவர் நமது மறைந்த முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக கிறிஸ்துவுக்காக
கடவுளுக்காக தாராளமாக என்னை கூட நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்ற தாராள உள்ளம் இங்கு தேவைப்படுகிறது. மூன்றாவதாக தற்கையளிப்பு அப்படின்னு சொல்றாங்க. தன்னை முழுமையாக கையளித்தல், தனக்கு இருப்பதை முழுமையாக கையளித்தல். நம்ம இந்த 3 வாசகங்களும் பார்த்த எல்லாருமே, சாரிபாத்து கைம்பெண்ணாக இருக்கட்டும், ஏழை கைம்பெண்ணாக இருக்கட்டும், ஆண்டவர் இயேசுவாக இருக்கட்டும், தற்கையளிப்பு என்பது ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மிடம் இருப்பதை நாம் தாராளமாக கொடுக்கிற பொழுது, நம்மிடம் இருப்பதை ரொம்ப அலட்டிக்காம, பெருமை அடித்துக் கொள்ளாமல், தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல், தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தோடு நாம் பிறருக்கு கொடுக்கிற பொழுது, நம்மிடம் இருப்பதை நாம் எந்த ஒரு காரணத்தை காட்டிலும் கொடுக்க மறுக்காமல் நம்மையும் சேர்த்து கொடுக்கிற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கிறது. நாம் எப்படி கொடுக்க முடியும், எதையெல்லாம் கொடுக்க முடியும்? அதில் நம்ம பார்க்குறோம், டைம், நம்முடைய நேரங்கள், நேரத்தை தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஆனால் நம்மை குறித்தவரையில் இன்னைக்கு 24 மணி நேரம் இருக்கிற பொழுதிலும் கூட எதற்கும் நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்முடைய நேரத்தை நாம் கொடுக்கலாம். நம்முடைய டேலண்ட்ஸ், திறமைகளை பிறருக்கு பயன்படுகிற விதத்தில் நாம் கொடுக்கலாம். மூன்றாவது டி சொல்கிறாங்க, ட்ரெஷர்ஸ், நம்மிடம் இருக்கிற செல்வங்களை, நம்மிடம் இருக்கிற பொருட்களை தாராளமாக நாம் கொடுக்கலாம். இவற்றையெல்லாம் கொடுக்கிற பொழுது அதற்கான ஆசீர்வாதங்கள் நிறைய நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் இயேசு சொல்றார் இல்லையா, நீங்கள் பிறருக்கு கொடுக்கிற பொழுது கடவுள் நமக்கு எப்படி தராரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களை கடவுள் நிச்சயமாக நமக்கு தருவார். ஆகவே இன்றைய நாளில் கொடுப்பதை பற்றி இந்த 3 வாசங்களும் நமக்கு தெளிவாக சொன்னது. தாராளமாக கொடுப்போம், தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கொடுப்போம், நம்மையே தற்கையளிப்போடு நாம் கொடுப்போம். ஆண்டவர் அதற்குரிய பலனை நிறைவாக நமக்கு கொடுத்து நம்மையும் நமது குடும்பங்களையும் வாழ வைப்பார். ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் உருக்கமாக சொல்லி ஜெபிப்போம். எம் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும்
பொது நிலையினரும் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும் பணிவாழ்வே திரு அவையின் மையம் என்னும் மனநிலை திரு அவையில் மலரவும் ஆவியாரின் கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளமை வாழ்வதற்காக என்று மொழிந்த எம் இறைவா, இளையோர் திரு அவைக்காக திரு அவை இளையோருக்காக என்ற வார்த்தைக்கிணங்க இளமையில் இறைமையை தேடி ஞானத்தை நிறைவாக பெற்று தங்கள் ஆன்மீக வாழ்விலும் சமுதாயத்தில் பண்பிலும் மகத்துவத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப வீட்டில் எங்களுக்கு இடம் தரும் எம் அன்பு இறைவா, மரணத் தருவாயிலுள் துன்புறும் அன்பர்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவின் நிலையான அமைதியையும் பேரின்ப வீட்டின் இன்பத்தையும் முழுமையாக பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம் நாட்டை ஆண்டு இறந்த தலைவர்கள், பொதுமக்கள், தியாகிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பிலும் வாழ்வர் என்ற வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இறந்த அனைவரின் பாவங்களை போக்கி அவர்களை வானக வீட்டில் சேர்த்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, காலை பொழுதில் ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் அனைவரும் ஒப்பு கொடுத்திருக்கிற மன்றாட்டுக்கள் உமக்கு ஏற்புடையவையாக இருந்தால் இவற்றை நிறைவேற்றி எங்கள் வாழ்வை நலன்களால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியான எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டே கண்டே உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தே வந்தே உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தே தந்தே இறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவுல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறுநிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணி போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்த்துகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மிடம் இருப்பதை நாம் பிறருக்கு கொடுப்பதில் தாழ்ச்சியோடும் தாராளத்தோடும் தற்கையிப்போடும் கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். கடல் நோக்கி நதிகள் பாயும்
பாதம் தாங்கும் இந்த இறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், மொழி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. உன் நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னி மரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மேல் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழி நடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது ஆலய கட்டுமான நிறைவை விரைவாக்க இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, வானங்கள் உமது மாட்சியை வெளிப்படுத்த, வான்வெளி உமது கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்க, படைப்பையே மாபெரும் கோயிலாக்கிக் கொண்டீர். இதில் வாழும் எங்களுடன் உமது நெருக்கமான நிரந்தரமான உடனிருப்பை உறுதி செய்து கொள்ள மிக புனிதம் நிறை திருவுறைவிட தலத்தை விரும்பி மோசே வழியாக ஏற்பாடு செய்து கொண்டீர். காலம் நிறைவேறிய போது பெண்ணிடம் பிறந்தவராக மகன் எங்கள் மத்தியில் குடிகொள்ள திருவுளமானீர். துறைப்பாக்கும் இடைவிடா சகாயமாதா ஆலய இறை சமூகமாகிய நாங்கள் எங்கள் பங்கு ஆலயத்தை கட்டி எழுப்ப விழைந்து முனைந்து முன்னெடுத்து நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உம் பேரிரக்க அருள் உதவியை உருகி வேண்டுகின்றோம். தந்தையின் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடும் உம் இறையாட்சி குடும்பமாக நாங்கள் உமக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உள்ளார்ந்த வழிபாட்டில் எங்களையே நேர்ந்தளிக்கும் இத்திருக்கோயிலாக இது விரைவில் நிறைவு பெற எங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்த அருள் கூர்வீராக. இவ்வாறு இத்திருவிடத்திலும் எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் என்றென்றும் உமக்கே உரியதாகுக. ஆமென். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் என்னை ஆள்கின்றார், எனக்கு ஏதும் குறையில்லை.
பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறு செய்தார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் சென்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உம் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு